இப்ப இதுல ஒரு பிசினஸும் ஒரு மாடல்ஸ கொண்டுட்டு வருவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் மாடல்ஸ்னா என்ன இருக்குது? இதுதான் மாடல். இதுக்கு அண்டர்ல நெறைய கேட்டகரிஸ் வரும். சரிங்களா? ஆனா பேசிக்கான மாடல்ஸ் என்னன்னா இதுதான்ன்றது. பி2பி பிசினஸ்னு ஒண்ணு இருக்கு. பி2சி பிசினஸ்னு ஒண்ணு இருக்கு. டி2சி பிசினஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 மாடலுக்கு அண்டர்ல தான் நீங்க டெக்னாலஜி பேஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இல்ல ஆஃப்லைன் பேஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இல்ல சர்வீஸ் பேஸ் பண்ணி பண்ணாலும் சரி, எத பேஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இந்த 3 அண்டர்ல தான் வரும். இந்த 3 மாடலையும் செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்கன்றது. சரிங்களா? சோ இப்ப இத ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஃப்ரீலான்சிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இவங்களோட பிசினஸ் மாடல நீங்க புரிஞ்சுக்கணும். 2வது நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா, உங்க பிசினஸ்க்கு ஏத்தான கஸ்டமர கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட். ஓகே. சோ இப்போ காய்ஸ் இதுவரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன். பி2சிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்றது. சரிங்களா? இப்போ இந்த 3 மாடலுக்கும் டிஃபரன்ஷியேஷன் என்னன்றத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்ப பி2பின்னா என்ன? பி2சின்னா என்ன? டி2சின்னா என்ன? இவங்களோட கன்டென்ட் என்ன? ஸ்ட்ராட்டஜி என்ன? எப்படி இவங்க மட்டும் குரோ ஆகுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளாட்ஃபார்ம்ல வாங்கக்கூடிய ஒரு ரூ. 30 ப்ராடக்ட் கம்மியா இருக்கு. பரவால்ல. ஒரு 2 டூ 3 டைம் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. அதே ப்ராடக்ட் Zudio-லயும் இருக்கு. பட் ரூ. 50 இருக்கு. ஆனா அது பிராண்டா இருக்கு. இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீப்பா விக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பெரிய கோடீஸ்வரன் ஆகுறதா சரித்திரம் கிடையாதுன்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அஃபோர்ட் பண்ற மாரி இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அத யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா Zudio மாரியான கான்செப்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ குடுப்பாங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஆப்போசிட்ல இருக்க கஸ்டமர் ஒரு ரூ. 500 எடுத்து உங்க ப்ராடக்ட் மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாருன்னா, உங்க ப்ராடக்ட் சீப்பா இல்ல என்ன அப்படின்றது முக்கியம் கிடையாது. உங்க ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கா? வேலிடேட் குடுக்குறீங்களா? என்ன பிரீமியமா ஃபீல் பண்ண வைக்குதா? இதெல்லாம் பொறுத்து தான் அந்த பிராண்ட் வந்து குரோ ஆயிட்டே இருக்குதுன்றது. சரிங்களா? சீப்பா வித்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பிசினஸ் குரோ பெரிய கோடீஸ்வரனா மாறிடலாம். ஆனா அப்படிலாம் நடக்காதுன்றது. சரிங்களா? சோ இதெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்றது. இதுக்குள்ள இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். சரியா? இப்ப மாடல். பி2பி பிசினஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பி2பி பிசினஸ் அப்படின்னா, நான் ஒரு பிசினஸ் மேன். இப்ப இன்னொருத்தர் எக்ஸ்ன்னு இருக்காரு. அவரு ஒரு பிசினஸ் மேன். இவங்க 2 பேத்துக்குள்ளயும் நடக்கிறது தான் பி2பி பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. சரியா? என் காருக்கு டயர் தேவ. ஆனா நான் டயர மேனுஃபேக்சரிங் பண்ணல. கார் மேனுஃபேக்சரிங் பண்றேன். சரிங்களா? அதே சேம் டைம் எக்ஸ்ன்னு இருக்க ஒரு பெர்சன் டயர் மேனுஃபேக்சரிங் பண்றாரு. சரிங்களா? இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்குது தெரியுமா? இவரு டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணி என் பிசினஸ்க்கு கொண்டு வந்து குடுப்பாரு. நான் கார் மேனுஃபேக்சரிங் பண்றனால எனக்கு டயர் தேவை. அதனால எங்க 2 பேத்துக்குள்ள டீல் நடக்கும். சரிங்களா? இவங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சப் டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் மாறுவாங்கன்றது. இந்த பி2பிக்குள்ள இது 2 நடக்கும்ன்றது. சரிங்களா? இதுக்குள்ள நெறைய டிசிஷன் மேக்கர் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு பி2பி கம்பெனிக்குள்ள நெறைய டிசிஷன் மேக்கர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர்கிட்ட டயர் வாங்குனா இது லாங் டைம் ப்ராஜெக்ட்டா? ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டா? எவ்வளோ நாள் வரும்? எத்தன நாள் போகும்? என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ரீப்ளேஸ்மென்ட் எப்படி போகுது? அப்படின்ற மாரி நெறைய கன்சியூம் பண்ணுவாங்கன்றது. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருப்பாங்க. 3 டூ 6 மந்த்ஸ் கூட இந்த பிசினஸ்க்குள்ள நடக்கும். டீல் நடக்கிறதுக்கு. சரிங்களா? இத கரண்ட்டா இருக்கிற சிஸ்டம்ஸ்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டாடா கம்யூனிகேஷன் எடுத்துக்கலாம். Zoho குரூப்ஸ் எடுத்துக்கலாம். இந்தியா மார்ட் எடுத்துக்கலாம். இந்த 3க்கும் சம்திங் டிஃபரெண்ட் இருக்கு. புரியுதா? என்ன மாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் Zoho குரூப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டெக்னாலஜி பேஸ் பண்ணி பிசினஸ் பண்ணுவாங்க. சிஆர்எம் பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் பீப்பிள்ஸ்க்கு எல்லாருக்குமே WhatsApp ஆட்டோமேஷனா இருக்கட்டும், சிஆர்எம் டூல்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெக்னாலஜி பேஸ் பண்ணி என்னென்ன சப்போர்ட்ஸ்லாம் தேவைப்படுதோ, இதெல்லாம் அஃபோர்ட் பண்ற அளவுக்கு குடுப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்தியா மார்ட்ட நீங்க எடுத்துன்னு கேட்டீங்கன்னா, மொத்த பிசினஸ் மேனையும் பையரையும் உங்களுக்கு வந்து டீலரையும் கனெக்ட் பண்ற ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் மேன். சரிங்களா? அந்த இந்தியா மார்ட்ன்றது. சரிங்களா? இப்ப எனக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1000 மைக்கு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்பிள்ஸ்க்கு தெரிஞ்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சர்ச் பண்ணுவாங்க. இல்லன்னா இந்தியா மார்ட்குள்ள போய் பார்ப்பாங்க. அங்க டீல் நடக்கும். அந்த டீல கனெக்ட் பண்ற இடம் தான் அந்த இந்தியா மார்ட்ன்றது. சரிங்களா? சோ இந்த மாரிலாம் இவங்க பாப்புலர் பிராண்ட ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் ஓனர்ஸா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருப்பாங்க, ஹோல்சேலரா இருப்பாங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இதனால என்ன வேல்யூ கிடைக்கும்? இப்படின்னு கொண்டுட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ட டயர வாங்குனதுனால உங்க பிசினஸ் குரோ ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க கொண்டுட்டு வருவாங்க. சரிங்களா? இந்த கன்டென்ட் கோல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ற மாரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டைம் ப்ராசஸ கோல் பண்ற மாரியும். ஏன்னா பி2பி ப்ராசஸ் வந்து லாங் டைமா கன்டின்யூ ஆகிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்பதான் கரெக்ட்டா போகும்ன்றது. ஸோ அத பேஸ் பண்ணி மாரி இருக்கும்ன்றது. ரியல் டைம் எக்ஸாம்பிள் சேம் Zoho எடுத்துக்கோங்க, Odoo எடுத்துக்கோங்க. இவங்கலாம் பிசினஸ் மீட்ட கனெக்ட் பண்ணி அவங்க சிஆர்எம் டூல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஓனர எக்ஸ்ப்ளோர் பண்ணி சேல் பண்ணுவாங்கன்றது. இதெல்லாம் பி2பிக்குள்ள வர்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ஸ்ன்றது. சரிங்களா? ஸோ பி2சி அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஆப் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஓனரையும், கன்ஸ்யூமரையும் மெர்ஜ் பண்ற ஒரு இடம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப டைரக்ட்டா என் பிசினஸ்ல இருந்து கன்ஸ்யூமருக்கு போற இடம். சரிங்களா? இத காமர்ஸ நீங்க பெஸ்ட்டா புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Zomato, Swiggy நீங்க எடுத்துக்கலாம். Zomatoன்றது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமர்ஸ் ஆப்ன்றது சரிங்களா? ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு பிசினஸ் ஓனரையும்,
எண்ட் யூசரையும் கனெக்ட் பண்றாங்க. சரிங்களா? இந்த மொத்த ப்ராடக்ட்டையும் இந்த இடத்துல வந்து வச்சுட்டான். பிசினஸ் ஓனர்லாம் ஹோட்டல்ஸோட லிஸ்ட் பண்ணுங்க, ப்ராடக்ட்ட வைங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணிருங்க. கன்சியூமர் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ, அத இந்த இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி கனெக்ட் பண்ணிட்டாங்க. 2 பேத்துக்கும் தேவையான சப்போர்ட்ட குடுக்குறாங்க. இந்த பி2சி பிசினஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, Amazon வரும், Flipkart வரும், Swiggy, Zomato இது 2மே வரும்ன்றது. சரிங்களா? இவங்களோட கன்டென்ட் டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக்ல இருக்க பீப்பிள்ஸா இருப்பாங்க. சரிங்களா? யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? எந்தெந்த டைம்ல என்ன பிடிக்கும்? நம்ம சம்டைம் மழை காலத்தில பார்த்திருப்போம். என்ன தெரியுமா ஆட் வரும்ன்றது? சூடா காஃபி, பக்கோடா அப்படின்ற மாரிலாம் ஒரு ஆட் போகும்ன்றது. சரிங்களா? இந்த ஒன்ஸ் வந்து நீங்க Flipkartஓ, Amazonலயோ போயி ஒரு இந்த ப்ராடக்ட் எனக்கு டீ ஷர்ட் நல்லா இருக்கான்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணி தான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்துட்டாலே, மறுபடியும் நீங்க Instagram போனாலும் சரி, WhatsApp போனாலும் சரி, Facebook போனாலும் சரி, எங்க போனாலும் உங்கள ஃபாலோ பண்ணும். இதுக்கு பேரு ரீடார்கெட்டிங். சரிங்களா? ஏன்னா ஒரு பெர்சன தொட்டுட்டாரு. அப்பன்னா அந்த பெர்சன எப்படி வாங்க வைக்கலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் இதுக்குள்ள நடக்கும்ன்றது. அதுக்கப்புறம் உங்களோட கன்டென்ட் ஸ்டைல் எப்படி தெரியுமா இருக்கும்? எமோஷனலா இருக்கும். கேஷுவலா இருக்கும். எக்ஸைட் பண்ற அளவுக்கு ஒரு ஆஃபர் குடுப்பானுங்க. என்னது நான் நேத்து தான் ஒரு ஐஃபோன பார்த்தேன். ரூ. 1,00,000 இருந்துச்சு. திடீர்னு இன்னைக்கு 45,000 வந்துருச்சா? ஷாக்கிங் நம்பவே முடியல. வாங்கணும் அப்படின்ற மாரி வருவாங்கன்றது. சரிங்களா? இதெல்லாம் இதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது. சரிங்களா? ஸோ இந்த கன்டென்ட் கோல் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்கள வேகமா வாங்க வைப்பாங்க. இந்த ஆஃபர் வந்து பிளாக் ஃப்ரைடே தான் வரும். சாட்டர்டே தான் வரும். சண்டே தான் வரும். இந்த டைம விட்டா முடிஞ்சு போச்சு. 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் இது நடக்கும். அப்படின்ற மாரி இவங்க கொண்டு வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வெப்சைட்க்கு ஒரு டிராஃபிக்க கொண்டு வந்து கிரியேட் பண்ணி ஒரு லேண்டிங் பேஜ்ல எடுத்துட்டு வந்து அந்த நம்பர்லாம் எடுத்து அவங்களுக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இந்த டீடெயில்ஸ்ல இத சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்பயே நான் சொல்லிறேன். நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். இப்ப என் ப்ராடக்ட்ட யார் வாங்குறா, எப்படி பார்க்குறான்லாம் எனக்கு தெரியாது. இந்த மொத்த பேத்தையும் டைவர்ட் பண்றதுக்கு ஒரு கன்டென்ட்ட கிரியேட் பண்ணி, அவங்கள என் வெப்சைட்க்கு டைவர்ட் பண்ணி, அந்த வெப்சைட்ல வந்திருக்கான் தெரியுமா? அப்ப ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி குடுத்திருப்பான். அந்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர வச்சு டார்கெட் பண்ணி சேல்ஸ் டீல குளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட கன்டென்ட் ஸ்டைல்லாம், இவங்களோட கோலா இருக்கும்ன்றது. இப்ப Amazonலாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலு, அதுக்கப்புறம் வந்து தீபாவளி தமாக்கா இப்படின்ற மாரிலாம் இவங்க நெறைய பண்ணுவாங்கன்றது. இதெல்லாம் இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம்ன்றது. சரியா? இப்ப இதுல ஒரு பிசினஸும் ஒரு மாடல்ஸ கொண்டுட்டு வருவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் மாடல்ஸ்னா என்ன இருக்குது? இதுதான் மாடல். இதுக்கு அண்டர்ல நெறைய கேட்டகரிஸ் வரும். சரிங்களா? ஆனா பேசிக்கான மாடல்ஸ் என்னன்னா இதுதான்ன்றது. பி2பி பிசினஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பி2சி பிசினஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. டி2சி பிசினஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 மாடலுக்கு அண்டர்ல தான் நீங்க டெக்னாலஜி பேஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இல்ல ஆஃப்லைன் பேஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இல்ல சர்வீஸ் பேஸ் பண்ணி பண்ணாலும் சரி, எத பேஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இந்த 3 அண்டர்ல தான் வரும். இந்த 3 மாடலையும் செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்கன்றது. சரிங்களா? சோ இப்ப இத ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஃப்ரீலான்சிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இவங்களோட பிசினஸ் மாடல நீங்க புரிஞ்சுக்கணும். 2வது நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா, உங்க பிசினஸ்க்கு ஏத்தான கஸ்டமர கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட். ஓகே. சோ இப்போ காய்ஸ் இதுவரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன். பி2பி பி2சிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்றது. சரிங்களா? இப்போ இந்த 3 மாடலுக்கும் டிஃபரன்ஷியேஷன் என்னன்றத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்ப பி2பின்னா என்ன? பி2சின்னா என்ன? டி2சின்னா என்ன? இவங்களோட கன்டென்ட் என்ன? ஸ்ட்ராட்டஜி என்ன? எப்படி இவங்க மட்டும் குரோ ஆகுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளாட்ஃபார்ம்ல வாங்கக்கூடிய ஒரு ரூ. 30 ப்ராடக்ட் கம்மியா இருக்கு. பரவால்ல. ஒரு 2 டூ 3 டைம் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. அதே ப்ராடக்ட் Zudio-லயும் இருக்கு. பட் ரூ. 50 இருக்கு. ஆனா அது பிராண்டா இருக்கு. இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீப்பா விக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பெரிய கோடீஸ்வரன் ஆகுறதா சரித்திரம் கிடையாதுன்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அஃபோர்ட் பண்ற மாரி இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அத யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா Zudio மாரியான கான்செப்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ குடுப்பாங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஆப்போசிட்ல இருக்க கஸ்டமர் ஒரு ரூ. 500 எடுத்து உங்க ப்ராடக்ட் மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாருன்னா, உங்க ப்ராடக்ட் சீப்பா இல்ல என்ன அப்படின்றது முக்கியம் கிடையாது. உங்க ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கா? வேலிடேட் குடுக்குறீங்களா? என்ன பிரீமியமா ஃபீல் பண்ண வைக்குதா? இதெல்லாம் பொறுத்து தான் அந்த பிராண்ட் வந்து குரோ ஆயிட்டே இருக்குதுன்றது. சரிங்களா? சீப்பா வித்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பிசினஸ் குரோ பெரிய கோடீஸ்வரனா மாறிடலாம். ஆனா அப்படிலாம் நடக்காதுன்றது. சரிங்களா? சோ இதெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்றது. இதுக்குள்ள இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். சரியா? இப்ப மாடல். பி2பி பிசினஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பி2பி பிசினஸ் அப்படின்னா, நான் ஒரு பிசினஸ் மேன். இப்ப இன்னொருத்தர் எக்ஸ்ன்னு இருக்காரு. அவரு ஒரு பிசினஸ் மேன். இவங்க 2 பேத்துக்குள்ளயும் நடக்கிறது தான் பி2பி பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. சரியா? என் காருக்கு டயர் தேவ. ஆனா நான் டயர மேனுஃபேக்சரிங் பண்ணல. கார் மேனுஃபேக்சரிங் பண்றேன். சரிங்களா? அதே சேம் டைம் எக்ஸ்ன்னு இருக்க ஒரு பெர்சன் டயர் மேனுஃபேக்சரிங் பண்றாரு. சரிங்களா? இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்குது தெரியுமா? இவரு டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணி என் பிசினஸ்க்கு கொண்டு வந்து குடுப்பாரு. நான் கார் மேனுஃபேக்சரிங் பண்றனால எனக்கு டயர் தேவ. அதனால எங்க 2 பேத்துக்குள்ள டீல் நடக்கும். சரிங்களா? இவங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சப் டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் மாறுவாங்கன்றது. இந்த பி2பிக்குள்ள இது 2 நடக்கும்ன்றது. சரிங்களா? இதுக்குள்ள நெறைய டிசிஷன் மேக்கர் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு பி2பி கம்பெனிக்குள்ள நெறைய டிசிஷன் மேக்கர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர்கிட்ட டயர் வாங்குனா இது லாங் டைம் ப்ராஜெக்ட்டா? ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டா? எவ்வளவு நாள் வரும்? எத்தன நாள் போகும்? என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ரீப்ளேஸ்மென்ட் எப்படி
எப்படி போகுது அப்படின்ற மாதிரி நிறைய கன்சியூம் பண்ணுவாங்கன்றது. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருப்பாங்க. 3 to 6 மந்த்ஸ் கூட இந்த பிசினஸ்க்குள்ள நடக்கும் டீல் நடக்கிறதுக்கு. சரிங்களா? இத கரண்ட்டா இருக்கிற சிஸ்டம்ஸ்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டாடா கம்யூனிகேஷன் எடுத்துக்கலாம், ஜோகோ குரூப்ஸ் எடுத்துக்கலாம், இந்தியா மார்ட் எடுத்துக்கலாம். இந்த 3க்கும் சம்திங் டிஃபரெண்ட் இருக்கு. புரியுதா? என்ன மாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகோ குரூப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டெக்னாலஜி பேஸ் பண்ணி பிசினஸ் பண்ணுவாங்க. சிஆர்எம் பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் பீப்பிள்ஸ்க்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனா இருக்கட்டும், சிஆர்எம் டூல்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெக்னாலஜி பேஸ் பண்ணி என்னென்ன சப்போர்ட்ஸ்லாம் தேவைப்படுதோ, இதெல்லாம் அஃபோர்ட் பண்ற அளவுக்கு குடுப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்தியா மார்ட்ட நீங்க எடுத்துன்னு கேட்டீங்கன்னா, மொத்த பிசினஸ் மேனையும் பையரையும் உங்களுக்கு வந்து டீலரையும் கனெக்ட் பண்ற ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் மேன். சரிங்களா? அந்த இந்தியா மார்ட்ன்றது. சரிங்களா? இப்ப எனக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1000 மைக்கு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்பிள்ஸ்க்கு தெரிஞ்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சர்ச் பண்ணுவாங்க. இல்லன்னா இந்தியா மார்ட்குள்ள போய் பார்ப்பாங்க. அங்க டீல் நடக்கும். அந்த டீல கனெக்ட் பண்ற இடம் தான் அந்த இந்தியா மார்ட்ன்றது. சரிங்களா? சோ இந்த மாரிலாம் இவங்க பாப்புலர் பிராண்ட ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் ஓனர்ஸா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருப்பாங்க, ஹோல்சேலரா இருப்பாங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இதனால என்ன வேல்யூ கிடைக்கும்? இப்படின்னு கொண்டுட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ட டயர வாங்குனதுனால உங்க பிசினஸ் குரோ ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க கொண்டுட்டு வருவாங்க. சரிங்களா? இந்த கன்டென்ட் கோல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ற மாரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டைம் ப்ராசஸ கோல் பண்ற மாரியும். ஏன்னா B2B ப்ராசஸ் வந்து லாங் டைமா கன்டின்யூ ஆகிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்பதான் கரெக்ட்டா போகும்ன்றது. சோ அத பேஸ் பண்ணி மாரி இருக்கும்ன்றது. ரியல் டைம் எக்ஸாம்பிள் சேம் Zoho எடுத்துக்கோங்க, Odoo எடுத்துக்கோங்க. இவங்கலாம் பிசினஸ் மீட்ட கனெக்ட் பண்ணி அவங்க சிஆர்எம் டூல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஓனர எக்ஸ்ப்ளோர் பண்ணி சேல் பண்ணுவாங்கன்றது. இதெல்லாம் B2Bக்குள்ள வர்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ஸ்ன்றது. சரிங்களா? இப்ப D2C அப்படின்றது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து B2Bலயும் இல்ல, ஆ B2Cலயும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹோம் மேக் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இல்ல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட் லேபிளிங் பண்றேன். ஒயிட் லேபிளிங்ன்றது, இப்ப இந்த பாட்டில ஒருத்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து ஒரு பெர்சன்டேஜ்க்கு நான் வாங்கி, இதுக்கு என் பேர ஒட்டுவேன் இந்த இடத்துல. ஒட்டி என்னோட சில திங்ஸ்லாம் வச்சு என் பிராண்டா ப்ரமோட் பண்றது தான் ஒயிட் லேபிளிங். சிம்பிளா சொல்லப்போனா. இதுல இன்னும் நெறைய இருக்கு. சரியா? இப்ப இந்த மாரி ஒரு ப்ராடக்ட்ட நான் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்க்கு ஒரு லேண்டிங் பேஜ் வச்சிருப்பேன். வெப்சைட் வேற, லேண்டிங் பேஜ் வேற. வெப்சைட்னா உங்க கம்பெனிய பத்தி, டீட்டெயில பத்தி ஒரு 4, 5 பேஜ் இருக்கிறது. லேண்டிங் பேஜ்ன்றது ஒரே பேஜ்ல இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்ன? இது வாங்க போறீங்க. இத்தன பேர் வாங்கியிருக்காங்க. ரிவ்யூ இந்த மாரி இருக்கு. டேக் தி ஆக்ஷன் அப்படின்ற மாரி சிம்பிளா வச்சிருப்பாங்க. நான் அத சாம்பிள் முடிஞ்சா காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி பண்ணியிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த D2C பிராண்ட் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்களா? இவங்களோட டார்கெட் கோல் என்னவா தெரியுமா இருக்கும்? இப்ப என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு. இல்லன்னா லேண்டிங் பேஜ் இருக்கு. இப்ப இந்த வாட்டர் பாட்டில் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? என் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? அப்படின்லாம் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சுட்டு, இந்த மொத்த பேத்தையும் உங்களுக்கு இந்த மாரி ஒரு வாட்டர் பாட்டில் வேணுமா? கிளிக் த லிங்க் அப்படின்ற மாரி கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைப்பாங்க. வர வச்சதுக்கப்புறம், எவ்வளோ பேர் என் வெப்சைட்க்குள்ள உள்ள வந்திருக்கான்? எவ்வளோ பேர் என் லேண்டிங் பேஜ பார்த்திருக்கான்? எவ்வளோ டைம் பார்த்திருக்கான்? 30 மினிட்ஸா? 40 மினிட்ஸா? 70 மினிட்ஸா? எவ்வளோ நேரம் பார்த்திருக்கான்? சரி ஆட் டூ கார்ட் வரைக்கும் வந்தவன் ஏன் வாங்காம போனான்? இப்படின்ற மாரி செக்மென்ட்டா பிரிப்பாங்க. பார்ட்டா பிரிச்சு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுவாங்க. இத யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போட் பிராண்ட் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் அவங்களோட வெப்சைட்டையோ எதையாவது ஒண்ண சும்மா கிளிக் பண்ணுங்க. சரியா? அடுத்த 1 வீக் இவங்க உங்கள டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? சோ இது நடக்கும். சுகர் காஸ்மெடிக்ஸ்ல நடக்கும். லென்ஸ்கார்ட்ல நடக்கும்ன்றது. சரிங்களா? இவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டைரக்ட்டா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க தான் அந்த லிங்க்க கிளிக் பண்ணுவாங்க. அப்ப கிளிக் பண்ணிட்டாங்கன்னா, டைரக்ட் ஆடியன்ஸ டார்கெட் பண்ணி அவங்க ஆஃபர் கிரியேட் பண்ணி கொண்டு வருவாங்க. சரிங்களா? பிராண்டா இருக்கும், வெப்சைட்டா இருக்கும். இந்த மாரி எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. சோ இந்த கன்டென்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கிற மாரி இருக்கும். புரியுதா? ரிலேட்டபிள் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரெக்கிங் போறீங்க. உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த மாரி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி பாருங்க அப்படிம்பாங்க. இது ஒரு விதமா யூஸ் பண்ணுவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, டிராவலர்ஸ ஃபோக்கஸ் பண்ணி, டிராவல் யாரெல்லாம் பண்றாங்க, ட்ரெக்கிங் போம்போதெல்லாம், "ஏய் சூப்பர்ப்பா! நான் இந்த வெப்சைட்ல வாங்குனேன். இந்த பாட்டில் செம்மையா இருக்குப்பான்ற" ஒரு ஆட கிரியேட் பண்ணி, இந்த வீடியோவ உங்களுக்கு காட்டுற மாரி பண்ணுவாங்க. ஏன்னா, நீங்க அவங்க வெப்சைட்ட கிளிக் பண்ணியிருப்பீங்க. இத கொண்டு வந்து உங்ககிட்ட காட்ட வைப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாரிலாம் இவங்க டார்கெட் பண்ணி இதுல உள்ள கொண்டுட்டு வருவாங்க. அடுத்து வந்து இவங்க கன்டென்ட் கோல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லாயல்டி பில்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒன்ஸ் இந்த ஒரு வாட்டர் பாட்டில வாங்கிட்டேன்னா, இந்த வாட்டர் பாட்டில ஒரு பெர்சன் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணுவான்றது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆஃபர் குடுப்பாங்க. வேற ஏதாவது வாங்க வைக்கிறதுக்கு. அப்படி ஒரு வருஷத்துல 4 டைம் ஒரு யூசர் எப்படி வாங்க வைக்கிறதுன்றலாம் இவங்களுக்கு தெரியும்ன்றது. மொத்தமே இவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அடுத்து இதுல வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, போட் டைரக்ட்டா சேல் பண்ணுவாங்க. Amazon, Flipkartலயும் இருக்கும். பட் டைரக்ட்டா போட்டோட வெப்சைட்லயுமே நீங்க வாங்கிக்க முடியும்ன்றது. இந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து உங்களுக்கு லவ் த மியூசிக், போட் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இவங்க எல்லாமே இத பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? என்ன மாரி வருது 30 செகண்ட் அவர் 30 ஹவர் வந்து உங்களுக்கு இந்த போட்டோட சார்ஜர் நிக்கும். இந்த மாரிலாம் பேச முடியும். இந்த மாரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இத கொண்டுட்டு வருவாங்க. சரியா? இதுதான் இவங்களோட கன்டென்ட் சேல்.